கேன்சர் நமக்கு வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம பாசிட்டிவான எண்ணங்களை நம்ம உருவாக்கணும். ஏன்னா நம்ம நெகட்டிவான கில்ட்டி ஃபீலிங்கில் எண்ணங்களை உருவாக்கும் போது நம்ம ஹிப்போடாலமஸ் பகுதியிலிருந்து அமிலங்கள் சுரந்து என்ன ஆகுதுன்னா உடலினுடைய ஆர்கான் உறுப்புகளையோ பிளட்லேயோ கேன்சர் கட்டிகளை உருவாக்குது. சரி, அப்போ நம்ம அது ஒரு கில்ட்டியில் போகிறோம், ஒரு எதிர்மறை எண்ணங்களுக்கு போகிறோம், துன்பப்படுறோம். அது உடம்புல அமிலங்களை சுரந்து ஷீல்டு மாரி படிந்து நோய்கள் நம்ம இறந்து போகிறோம். சரி, அப்போ நம்ம தவறுகளாக செய்யாது பாசிட்டிவான நேர்மறை எண்ணங்களை உருவாக்க கற்றுக்கொள்ளணும். ஏன்னா எதிர்மறை எண்ணங்களுக்கு சக்தி கிடையாது. அதை நம்ம திரும்ப திரும்ப புத்தியில் சுற்றும் போது அது உடம்புல நோய்களாக பதிவுது, அது கேன்சர் கட்டிகளாகும். இதுக்காக அப்போ நம்ம நேர்மறை எண்ணங்களை உருவாக்காம தவறுகளான எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டு நம்ம தவறுகளை செய்துக்கிட்டு அதை நேர்மறைகளை எடுத்துட்டு வந்துடலாமான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உடலில் உள்ள செல்களையோ பிரபஞ்சத்தையோ நம்ம ஏமாற்ற முடியாது. நம்ம செய்யும் தவறுகளுக்கான பதிவுகள் பிரபஞ்சத்தில் அந்த வைப்ரேஷன் இருக்கும். சரியா? அப்போ அந்த வைப்ரேஷனை நம்ம தனக்கானதாக மாற்றிக்கொள்றதுக்காக பாசிட்டிவ் எண்ணங்களை உருவாக்கணும். தவறுகளே செய்யலைன்னா நீங்கள் யாருடைய அவதூறான பேச்சுக்களை உங்கள் புத்தியில் சுத்த மாட்டீங்க. சரியா? அப்போ அந்த கில்ட்டியில் நீங்கள் போகும்போது உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் வருது, அது நோய்களாக உருவாக்குது. அப்போ கூடிய வரைக்கும் பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்குங்க. மற்றவர்களுடைய வதந்திகள் பரவினாலும் கூட உங்களுக்கு தெரியும் நீங்கள் தவறுகள் செய்யலை அப்படின்னு. அப்போ அது உங்கள் உடம்புல நோய்கள் எதிர்ப்பு சக்திகளை உருவாக்கும். எந்த நோயும் வராது, கேன்சர் உட்பட.